பாருங்க இந்த 7வது கேள்வியை பாருங்களேன். உங்களோட ஈர்ப்பு புலம் டியூட்ல உள்ள 7வது கேள்வியை பாருங்க. இது என்னண்டா, ஆரையும் திணிவு எம்மையும் உடைய சீரான வட்ட வளையம். என்னண்டா, ஒரு வட்ட வளையம் ஒன்று இருக்குதாம். அந்த வளையத்தின் நடுவில் இன்னொரு திணி ஒன்று வச்சிருப்பாராம். இதுதான் கேள்வி. வெளியால் இருக்கிறது வட்ட வளையம், நடுவில் இருக்கிறது ஒரு புள்ளி திணிவு. இப்ப கேள்வி இது ரெண்டுக்கும் இடையில தாக்குற ஈர்ப்பு விசையை பற்றி தான் கேட்டிருப்பார். சரியோ? 7வது கேள்வி. அதை கவனிங்க, உங்களுக்கு தெரிய வேணும். நான் உங்களுக்கு சொன்னான், ஈர்ப்பு விசைக்கான நியூட்டன் சமன்பாடு இருக்குல்லோ, Gmm/r². கவனிங்க, இதை நீங்க பாவிக்கிறதா இருந்தா 2 புள்ளி திணிவுகளுக்கு இடையில தான் பாவிக்கலாம், அல்லது கோலமா இருக்கணும்னு சொன்னான். இப்ப இந்த வளையம்ன்றது அந்த 2க்குள்ளேயும் உள்ளடங்காது. கோலமாவும் இல்லை, புள்ளி திணிவும் இல்லையோ. அப்ப நீங்க இந்த வளையத்துக்கும் இவருக்கும் இடையில தாக்குற விசையை கண்டுபிடிக்க டிரெக்டா நீங்க அந்த சமன்பாட்டை பாவிக்க கூடாது. இது முதலாவது விடயம். சரியோ? அப்ப நீங்க இதுல ஒரு திணிவு கேபிட்டல் எம், ஒரு திணிவு சிம்பிள் எம்ண்டா நீங்க யாராவது இப்படி எழுதினீங்கன்னா பிள்ளை ஜி, ஒரு திணிவு கேபிட்டல் எம், மற்ற திணிவு சிம்பிள் எம், ரெண்டுக்குமான இடை தூரம் கேபிட்டல் ஆர். அப்ப அதன் வர்க்கம் கேபிட்டல் ஆரோ. அப்ப இந்த இதுக்குமான இடை தூரம் கேபிட்டல் ஆர். அப்ப கேபிட்டல் ஆர் வர்க்கம். கவனிங்க, இது முழுப்புல. சில பேர் இப்படி யோசிக்கலாம், இந்த திணிவின் மையத்துக்கும் இது ஒரு வட்ட வளையமாக இருக்கும் இடத்து வளையத்தினுடைய திணிவு மையம் அதுவும் சென்டர்ல தானே வரும். ஒரு வட்ட வளையத்துக்கு திணிவு மையம் நடுவில் தானே வரும். அப்ப அதிண்ட திணிவு மையத்துக்கும் ഇതിന്റെ திணிவு மையத்துக்குமான இடைத்தூரம் என்ற 2 திணிவு மையம் ஒரே பாயிண்ட்ல வாரபடியா அது ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தூரம் 0 என்று எடுத்துக்கொண்டு சிலவர் இப்படி யோசிக்கலாம், ஒரு திணிவு கேபிட்டல் எம், இன்னொன்று சிம்பிள் எம், இடைத்தூரம் 0, அதன் வர்க்கம். கவனிங்க, அப்ப ஒரு நம்பரை 0ஆல பிரிக்க முடிவிலி வரும் விட, ஒரு நம்பரை 0வால பிரிச்சா இன்ஃபினிட்டி என்ற பெரிய விட வரும். அவ முடிவிலி அளவுக்கு ஈர்ப்பு விசதாக்கும் என்றும் யோசிக்கலாம். கவனிங்க, அதுவும் பிள்ளைதான். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். நான் உங்களுக்கு சொன்னான், புள்ளி திணிவு கோள வடிவான திணிவு இல்லை என்றாலே இந்த சமன்பாடு பாவிக்கிற கதையை விட்டுருங்க. சரியோ? இது ரெண்டுமே பிள்ளை. நீங்க என்ன செய்யணும்டா, இந்த வட்ட வளையத்தை சின்ன சின்ன துண்டுகளா உடையுங்க. எப்படி ஏண்டா, இதை இப்படி சின்ன 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 துண்டா கட் பண்ணி கொண்டு போங்க. அப்படி சிறு சிறு துண்டா கட் பண்ணி கொண்டு போகைக்குள்ள பாருங்க, இப்ப இதுல இருக்கிற இந்த ஒரு சின்ன திணிவை நீங்க ஒரு புள்ளி திணிவா கருத முடியும். இந்த இதுல நிக்கிற இந்த திணிவு இருக்கல்லோ, அது ஒரு சிறு புள்ளி திணிவு. அப்ப அந்த புள்ளி திணிவுக்கும் இந்த திணிவுக்கும் இடையில ஈர்ப்பு விசை தாக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த சின்ன புள்ளி திணிவு இந்த திணிவை தன்னை நோக்கி ஈர்க்கும். சமனும் எதிருமா இதை என்ன செய்யும், அதை தன்னை நோக்கி ஈர்க்கும். அது ரெண்டுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை தாக்கும். சரியோ? கொஞ்சம் பெருசா வரைகிறேன். இது வட்ட வளையம், நடுவில் உள்ள திணிவண்டா. கவனிங்க, இப்ப இதுல நிக்கிற ஒரு புள்ளி திணிவு இதை தன்னை நோக்கி இருக்கும். அதே மாதிரி இதை என்ன செய்யும்டா, அதை தன்னை நோக்கி இருக்கும். சரியா? அதே போல பாருங்க, இதுக்கு இங்கால ஒரு புள்ளி திணிவு இருக்கு. இதுல நிக்கிற ஒரு திணிவு என்ன செய்யும்டா, இப்ப இதே மாதிரி ஒரு அளவான இன்னொரு புள்ளி திணிவு எங்க வருதுங்க. அப்ப இதுல நிக்கிற இந்த திணிவு என்ன செய்யும்டா, நடுவில் உள்ள திணிவை தண்ட பக்கமா எடுக்கும், தன்னிட்ட வாண்டு. இந்த திணிவு என்ன செய்யும், இந்த திணிவு இப்படி இருக்கும். அதே மாதிரி கீழே நிக்கிற ஒரு திணிவு என்ன செய்யும், இதை தன்னை நோக்கி இருக்கும். இதை என்ன செய்யும், இதை தன்னை நோக்கி இருக்கும். அதே மாதிரி மேல நிக்கிற ஒரு திணிவு இதை பிடிச்சி தண்ட பக்கமா இருக்கும், இதை அதை கீழ் நோக்கி இருக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு திணிவா ஆராய்ஞ்சு கொண்டு வந்தேன். நான் 4 திணிவுல காட்டுறேன், நீங்க எவ்வளவு கொள்ளுங்க. இதுல 5, 6, 7, 8, 9, 10, 11 நீங்க குட்டி குட்டி திணிவா அந்த வளையத்தை ஃபுல்லா பிரியுங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா நான் சொல்றேன், மேல உள்ள திணிவால வழங்கப்படுற இந்த ஈர்ப்பு விசைய கீழே உள்ள திணிவால வழங்கப்படுகின்ற இந்த ஈர்ப்பு விசை சமன் செய்யும். இந்த விசையை இந்த விசை சமன் செய்யும். ஆகவே இதை சமப்படுத்திக்க இதுல தாக்குற விளையுள் விசை 0 வரும். அதேதான் வளையத்துக்கும். வளையத்துல வேற இதுல ஒரு விசை இப்படி தாக்கும், எதிராக இதுல ஒரு விசை தாக்கும். இது ரெண்டும் ஒன்றையொன்று சமப்படுத்தும், இது ரெண்டும் ஒன்றையொன்று சமப்படுத்தும். அவ விளையுள் விசை 2 வரும், 0 தான் வரும். விளங்குதோ? ஆகவே இந்த நடுவில் உள்ள திணிவுல தாக்குற விளையுளும் 0, வளையத்துல தாக்குற விளையுள் விசையும் 0. ஆகவே உங்களுக்கு அந்த 7வது கேள்விக்கு விடை ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும், 0 வரும். சரியோ? நீங்க இதுல நான் ஒரு சில கேள்விகளை செய்து காட்டி கொண்டு போறேன். பாடம் முடிவில்
வேணுமெண்டா அந்த விடுபட்ட கேள்வியில வேண்டா செய்து காட்டணும் சரியோ. இப்போ ஆரம்பத்துக்கு ஐடியாவுக்கு ஒன்று ரெண்டை பார்த்து கொண்டு போவோமா. ரைட். அப்போ இப்போ பாருங்க, உங்களோட கொப்பியில் என்ன செய்யுங்க, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஏற்கனவே நேற்றையான வகுப்புல 3 கேள்வி எழுதினாங்க சரியோ. இன்றைக்கு 4ஆவதா இன்னொரு கேள்வி எழுதி கொள்வோம். ஒரு படம் ஒன்று வரையுங்கோ. இது ஒரு வட்ட வளையம், இது ஒரு கோளம். இப்படி ஒரு படத்தை வரையுங்கோ. இது ஒரு வட்ட வளையம், கீழே இருக்கிற இவர் வந்து ஒரு கோளம். இந்த 2 பேர்ட்ட மையங்களுக்கும் இடையிலான இடை தூரம். இது ஒரு திண்ம கோளம், கவனிச்சு போட்டு வரையுங்க. கவனிங்க, இந்த 2 பேர்ட்ட மையங்களுக்கும் இடையிலான இடைத்தூரத்தை சுமார் x வைப்போம். கோளத்தினுடைய மையத்துக்கும் இந்த வளையத்தினுடைய மையத்துக்குமான இந்த இடைத்தூரத்தை ஒரு x வைப்போம். வளையத்தின் ஆரைய சிம்பிள் r வைப்போம். கோளத்தினுடைய ஆரைய கேபிட்டல் R வைப்போம். ரைட். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த படத்தை வரைங்க பாப்போம். இந்த படத்தை வரையுங்க. 2 பேருட திணிவு மையங்களுக்கும் இடையில x தூரம் இருக்குது. இவர் திண்ம கோளம், அவர் வளையம். ஓகே, கேள்வியை எழுதுங்க பாப்போம். எழுதுங்க எழுதுங்க. கேபிட்டல் M திணிவுடைய திண்ம கோளம் ஒன்றும், கேபிட்டல் M திணிவுடைய திண்ம கோளம் ஒன்றும், சிம்பிள் M திணிவுடைய வட்ட வளையம் ஒன்றும், சிம்பிள் M திணிவுடைய வட்ட வளையம் ஒன்றும், அவற்றின் திணிவு மையங்களுக்கிடையிலான இடைத்தூரம் சிம்பிள் x ஆக இருக்கும் வகையில், திணிவு மையங்களுக்கிடையிலான இடைத்தூரம் சிம்பிள் x ஆக இருக்கும் வகையில் நிலையாக வைக்கப்பட்டுள்ளன. வளையத்தின் ஆரை சிம்பிள் R எனின், கோளத்தின் காரணமாக வளையத்தில் தொழிற்படும் விளையுள் ஈர்ப்பு விசையை காண்க. கோளத்தின் காரணமாக வளையத்தில் தொழிற்படும் விளையுள் ஈர்ப்பு விசையை காண்க. சரி, பாருங்க. இப்ப இதுல இது ஒரு திண்ம கோளம், இது ஒரு சிம்பிள் M திணிவுடைய வட்ட வளையம், திணிவு மையங்களுக்கு இடையிலான தூரம் x ஆம். இதன் காரணமாக இதுல செயற்படுற விளையுள் ஈர்ப்பு விசையை கண்டுபிடி என்று கேட்கிறார். நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்ற இந்த இடத்துல வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சு போட்டு நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு விடை எடுக்க இயலுமா, ஏதாவது யோசிக்க இயலுமான்னு பாருங்க. நான் சொல்ற விடையோட ஒப்பிட்டு பாருங்க. சரியோ? ரைட்.
அப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க நேரடியா இவருக்கும் இவருக்கும் இடையில அந்த நியூட்டன்ட சமன்பாட்டை பயன்படுத்த இயலுமான்னு யோசிச்சு பாருங்க, இயலாது. அது ஒன்று வளையமா போயிட்டுது, அதங்கட கோலமோ புள்ளி துணிவோ இல்லை, அவன் நேரடியா பாவிக்க இயலாது. அப்ப அப்படியான சந்தர்ப்பம் கொண்டு வரும்போது நான் என்ன சொல்றேன், அந்த குறித்த பொருளை சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு தான் நீங்க ஆராய வேணும்னு சொல்றேன். அப்ப நீங்க இப்ப என்ன செய்யுங்கன்னா, மேலே இருக்கிற வளையத்தை சிறு சிறு துண்டுகளா உடையுங்க, சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி கொண்டு வாங்க. அந்த வளையத்தை ஏழுமான வரைக்கும் எவ்வளவு சின்னனா முடியுமோ அவ்வளவு சின்ன 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 துண்டா வெட்டி கொண்டு வாங்க. அப்படி வெட்டி கொண்டு வரைக்கும் பாருங்க. இப்ப இதுல ஒரு சிறு திணிவை எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன திணிவு எடுப்போம். அந்த திணிவை நான் ஒரு டிஎம் என்ற குறியீட்டால குறிக்கிறேன். பொதுவாக டிஎம் அல்லது டெல்டா எம் இது மாதிரியான குறியீடுகள் ஒரு சிறிய திணிவு என்ற பொருளை கொண்டு வரும். அப்ப அது ஒரு டிஎம் திணிவு, ஒரு சின்ன திணிவு என்ற அர்த்தம். சரியோ? சரி. இப்ப நான் சொல்றேன், அந்த டிஎம் திணிவுக்கும் இந்த கோளத்துக்கும் இடையில தாக்குற ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்க நீங்க நியூட்டன் சமன்பாட்டை பாவிக்கலாம். ஏனண்டா இது கோளம், அது புள்ளி திணிவு. அப்ப அது ரெண்டுக்கு இடையில தாக்குற விசைய அறிகிறதுக்கு நீங்க நேரடியா நியூட்டன் சமன்பாட்டை பாவிக்கலாம். சரியோ? அது கோளத்துக்கும் புள்ளி திணிவுக்கும் பாவிக்கலாம் தானே. ஃபர்ஸ்ட் அப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அப்ப அதுக்கு நான் பார்க்கிறேன், இந்த திணிவு மையத்துக்கும் அந்த நான் கருதுகின்ற அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்றதை பார்ப்போம். இந்த திணிவு மையத்துக்கும் கருதப்படும் அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இங்க பாருங்க, இது எக்ஸ், இந்த தூரம் ஆர். இதை நீங்க பைதகரஸ் தேற்றத்தால கண்டுபிடிக்கலாம். இதுல செங்கோண முக்கோணம் இது 90. பைதகரஸ் தேற்றத்தின் மூலம் நேரடியாக இதை நீங்க எழுதலாம். செம்பக்கத்தின் நீளம் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு வரும். இதன் வர்க்கம் சக இதன் வர்க்கம் சமன் இதன் வர்க்கம் என்று எழுதினீங்கன்னா இதுக்கு விட வரும். வர்க்க மூலம் அதன் வர்க்கம் சக இதன் வர்க்கம் என்று வரும். நேரடியாக எழுதலாம். இந்த ஓரளவு எழுத 7 மணி நினைக்கிறேன். அப்படி இல்லையாண்டா உங்களுக்கு விளங்கிடுன்னா சரி, இதுக்கு ஏதாவது ஒரு குறியீட்டை போட்டுட்டு, இதுக்கு ஒரு சும்மா சிம்பிள் ஏன்ற குறியீட்டை போட்டுட்டு ஓதல் எழுதுற மாதிரி எழுதுங்க. ஏ வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக ஆர் வர்க்கம் என எழுதி போட்டு எவ்வளவு வந்து கேட்டேன், இந்த வர்க்கத்தை அங்கே அனுப்பி விடுங்க வர்க்கம் மூலம். சரியோ? அவன் அப்படி அந்த இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த நீளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன நடக்கும்டா, இந்த திண்ம கோளம் அந்த சின்ன திணிவை தன்னை நோக்கி ஈர்க்கும். அப்ப என்ன நடக்கும்டா, இப்ப இந்த கோளம் வந்து அதுல நிக்கிற சின்ன திணிவை தன்னை நோக்கி ஈர்க்க போகுது. அதுல ஒரு ஈர்ப்பு விசை தாக்க போகுது. அந்த ஈர்ப்பு விசையை நான் இந்த இடத்துல ஒரு டிஎஃப் குறிக்கிறேன். டி என்ற ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு சிறு திணிவுல தாக்குற ஒரு சிறு விசை டிஎஃப் எடுப்போம். ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த டிஎஃப்கான ஒரு கோவையை முதல்ல எழுதலாம். ஸோ டிஎஃப்கான கோவையை நான் முதல்ல எழுதுறேன் பாருங்க. அந்த டிஎஃப் எப்படி வருமெண்டா, நியூட்டன் சமன்பாட்டை பயன்படுத்தினால் ஜி திணிவுகளின் பெருக்கத்தின் கீழ் தூரத்தின் வர்க்கம் ஜிஎம்எம் ஓவர் ஆர் ஸ்கொயர்டுலோ. அதுல மாறிலி ஜி, திணிவுகளின் பெருக்கம் என்றா ஒருவர் கேபிட்டல் எம் மற்றவர் டிஎம், ஒருவர் கேபிட்டல் எம் மற்றவர் டிஎம், திணிவுகளின் பெருக்கத்தின் கீழ் இடைத்தூரத்தின் வர்க்கம். இதுக்கும் அதுக்குமான இடைத்தூரம் இப்படி வரும். அது ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு வரும். இது அது ரெண்டுக்குமான இடைத்தூரம். அந்த இடைத்தூரத்தினுடைய வர்க்கம், இடைத்தூரத்தின் வர்க்கம். சரியோ? ஜி M1 M2 ஓவர் ஆர் ஸ்கொயர். அப்போ இதை நாங்கள் சுருக்கி விட்டோம்டா, மேலே ஜிஎம் டிஎம் அப்படியே இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கம் இதுக்கு வரும்போது வர்க்க மூலம் இல்லாமல் போய் அது எக்ஸ் வர்க்கம் சக ஆர் வர்க்கம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா வர்க்க மூலம் இல்லாமல் போய் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு வரும். அதான் பாருங்க, அதில் செயற்படுகின்ற ஈர்ப்பு விசைக்கான சின்ன திணிவுல தாக்குற சின்ன ஈர்ப்பு விசைக்கான விட இப்படி வரும். சரி, இது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி என்ன செய்யுங்கோண்டா, அதே போல இந்த இடத்துல ஒரு சின்ன திணிவு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு நேர் எதிராக, இதுக்கு நேர் எதிராக அந்த விட்டத்தின் வழியே, இதுல இருந்து போற அந்த விட்டத்தின் வழியே நேர் எதிராக என்ன செய்யலாம்டா, இதை அப்படியே சின்ன சின்ன உடைச்சு கொண்டு வரைக்குள்ள இதே மாதிரி ஒரு சின்ன திணிவை நீங்க இந்த இடத்துலயும் எடுக்கலாம். சரியோ? அவ அதுல வர அந்த சிறு திணிவை ஒரு டிஎம் வைப்போம். இப்ப என்ன நடக்கும்டா, அந்த டிஎம் திணிவை இந்த கோள் என்ன செய்யும்டா, தன்னை நோக்கி இருக்கும். சரியோ? அந்த டிஎம் திணிவினை இந்த கோள் தன்னை நோக்கி ஈர்க்க போகுது. சாரி, கோள்ன்றதை விட அந்த திணிவு, அந்த கோளம் தன்னை நோக்கி இருக்கும். பாருங்க, இதுல இந்த இடைத்தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதே இடைத்தூரம் தான் வரும். இதே அளவு இடைத்தூரம் தான் இதுக்குள்ள வரும். இதே திணிவு தான் இது. அப்ப என்ன நடக்கும்னா, இதுல செயற்படுகின்ற இந்த ஈர்ப்பு விசை இதே அளவு இருக்கும். அதே அளவு ஈர்ப்பு விசை தான் இதுல செயற்படும். ஏன்னா அந்த ஈர்ப்பு விசையை தீர்மானிக்கிற காரணிகள் எல்லாம் ஒரே மாதிரியா அமைது. பாருங்க, திணிவுகளின் பெருக்கம், இடைத்தூரம்,
அதே பெருக்கம், அதே இடைத்தூரம், எல்லாம் அதே மாதிரி வரைக்குள்ள அதே அளவு விசை தாக்கும். அப்ப இவர்ல செயற்படுகின்ற அதே அளவு டிஎஃப் விசை தான் இவர்ல செயற்பட போகுது. சரியோ? இப்ப தனியா இந்த ரெண்டு விசையை மட்டும் நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இப்படி வருவோம். நான் ஒரு கிடையா ஒரு கோடு வரைகிறேன். இதுல இந்த விசை கிடையோட அமைக்கின்ற இந்த கோணத்தை ஒரு டீட்டான்னு எடுங்க. இதை டீட்டான்னு எடுத்தீங்கன்னா அதே அளவு டீட்டா தான் இதுக்குள்ள வரும். சரியோ? அதை நீங்க டீட்டான்னு எடுத்தால் அதே அளவு டீட்டா இதுக்குள்ள வரும். இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த டிஎஃப்ன்ற விசைய ரெண்டு கூறுகளா பிரிக்கலாம். சரியோ? அந்த டிஎஃப் ரெண்டு கூறுகளா பிரிக்க பாருங்க. டிஎஃப் காஸ் டீட்டா இந்த திசைக்கு வரும். இதை டீட்டான்னு எடுத்தா உங்களுக்கு தெரியும். டிஎஃப் டீட்டாவோட வார கூறு காஸ். டிஎஃப் காஸ் டீட்டா இந்த திசைக்கு வரும். அதே டிஎஃப் இந்த சைன் டீட்டா என்ன செய்யும்னா அப்படி கீழே வரும். அது அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இந்த டிஎஃப்ஐயும் ரெண்டா பிரிக்கலாம். அந்த டிஎஃப் ரெண்டா பிரிக்கும் போது டிஎஃப் காஸ் டீட்டா இப்படி வரும், டிஎஃபினுடைய சைன் டீட்டா கீழே வரும். சரியோ? இங்க என்ன நடக்குமெண்டா, இந்த டிஎஃபினுடைய காஸ் டீட்டா வலம் நோக்கி வந்து இந்த டிஎஃபினுடைய காஸ் டீட்டா இடம் நோக்கி வந்து அது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக செயற்பட்டு என்னவா மாறும், பூச்சியமா மாறும். அவ இந்த டிஎஃப் காஸ் டீட்டாவை அந்த டிஎஃப் காஸ் டீட்டா சமப்படுத்தும். அது பூச்சியமாகிடும். அது பூச்சியமானாலும் இந்த டிஎஃப் சைன் டீட்டாவும் இந்த டிஎஃப் சைன் டீட்டாவும் அந்த வளையத்தை கீழே இழுக்கும். விளங்குதோ? அது ரெண்டும் ஒரே திசையில சேர்ந்து இப்படி இழுக்கும். இப்படி நீங்க என்ன செய்யணும்டா, அந்த வளையம் முழுவதையும் சின்ன 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 திணிவா பிரிக்க வேண்டும். அப்படி முழு வளையத்தையும் சின்ன சின்னனா பிரிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு முப்பரிமாணத்துல யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல நான் ரெண்டு இப்படி காட்டுறேன்லோ. இப்ப இது ரெண்டு நாங்க பார்த்த ரெண்டு டிஎஃப். சரியோ? நீங்க இதே மாதிரி கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா இதுல ரெண்டு டிஎஃப் வரும். அதுலயும் அதே மாதிரி தான். அதோட கொஸ் கூறுகள் ஒன்றை ஒன்று சமப்படுத்தி சைன் கூறுகள் நிலைக்குத்தா கீழே எடுக்கும். அதே மாதிரி பாருங்க, இப்படி இருக்கிற ரெண்டு டிஎஃப் மாதிரி இப்படியே நீங்க பார்த்து கொண்டு வந்தா ஒரு முப்பரிமாணத்துல அந்த வளையம் இப்படி ரெண்டு டிஎஃப் இப்படி ரெண்டு டிஎஃப்னு பலது இருக்கும். இப்படி. சரியோ? நீங்க அப்படி வந்துச்சுதாண்டா, அது ஒவ்வொன்றுமே சரியா பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றையும் வரைஞ்சு பார்த்தா ஒரு கூம்பு வடிவம் மாதிரி வர பார்க்கும்போது நான் இதுல ஒவ்வொன்றுக்கும் கோடு வரைஞ்சனேன்டா. சரியோ? இதுல இதுக்கு ரெண்டு கோடு வரைஞ்ச மாதிரி இதுல ஒரு டிஎஃப் வரும், அதுக்கு எதிராக இங்கே இருந்து ஒரு டிஎஃப் வரும். சரியோ? அதே மாதிரி இதுல ஒரு டிஎஃப் இதுல ஒரு டிஎஃப், இப்படி கவனிங்க பல டிஎஃப் வரப்போகுது. எல்லாத்தையும் நீங்க வரைஞ்சு பார்த்தா ஒரு கூம்பு வடிவத்துக்கு வரும். கவனிங்க, அந்த எல்லா டிஎஃபின்றையும் கொஸ் கூறுகள் ஒன்று கொண்டு எதிராக சமப்படுத்தி போடும். இதுண்ட கொஸ் சமப்படுத்துற மாதிரி அதுக்கு எதிரான ஒரு கொஸ் வந்து சமப்படுத்தி போடும். ஆனா எல்லா டிஎஃபின்றையும் சைன் வந்து கீழே எடுக்கும். இந்த டிஎஃப் சைன் டீட்டா இந்த டிஎஃப் சைன் டீட்டான்னு எல்லா டிஎஃப் சைன் டீட்டாவும் கீழே இழுக்கிறபடியா இந்த வளையம் உணர போற விளையுள் ஈர்ப்பு விசை என்பது என்னவா இருக்குமெண்டா, உங்களுக்கு விரிவா எழுதுனா எப்படி அந்த வளையத்துல செயற்பட போற விளையுள் ஈர்ப்பு விசை எஃப் என்பது எதுக்கு சமனண்டா, இப்ப இந்த டிஎஃபினுடைய ஒரு சைன் டீட்டா கீழே வரும். அப்ப அந்த டிஎஃபின் சைன் டீட்டாவும் அதே போல அடுத்ததா இந்த டிஎஃப் இருந்து ஒரு சைன் டீட்டா வரும். அப்ப அந்த டிஎஃப் சைன் டீட்டாவும் அதே போல அடுத்ததா இதுல ஒரு டிஎஃப் தாக்குதுண்டா அந்த டிஎஃப் சைன் டீட்டா இந்த டிஎஃப் சைன் டீட்டா, இப்படி நீங்க பிளஸ் டிஎஃப் சைன் டீட்டா டிஎஃப் சைன் டீட்டா டிஎஃப் சைன் டீட்டாண்டு ஒரு தொகை நீங்க எழுதி கொண்டு போகணும். எத்தனை இருக்கோ அத்தனையும் எழுதுவோம். இப்படி மினக்கெட்டு திருப்பி 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 டிஎஃப் சைன் டீட்டா எழுதுறத நாங்க சுருக்கமா எப்படி எழுதலாம்டா, அந்த விளையுள் ஈர்ப்பு விசை நான் இதுல எழுதுறேன். அந்த வளையத்துல செயற்படுகின்ற விளையுள் ஈர்ப்பு விசை அது எஃப் எடுத்தால் அந்த எஃப் எதுக்கு சமன் என்றால் சிக்மாண்டா கூட்டுத்தொகை டிஎஃப் சைன் டீட்டா, அதாவது டிஎஃப் சைன் டீட்டாக்களின் கூட்டுத்தொகை விளைவுளை தரும். நீங்க அப்படியே டிஎஃப் சைன் டீட்டா 100 தரம் எழுதுறது தான் சுருக்கமா இப்படி எழுதுறோம். இந்த சிக்மா என்பது கூட்டுத்தொகை டிஎஃப் சைன் டீட்டா, ஒவ்வொரு டிஎஃப் சைன் டீட்டாக்களினதும் கூட்டுத்தொகை விளைவுளை தரும். சரியோ? சரி. அப்ப அதுல இனி பிரதிடுவோம் பாருங்க. சிக்மா டிஎஃப், அந்த டிஎஃப்க்கு பதிலாக நீங்க என்ன செய்யுங்கோண்டா, இதுல எடுத்தீங்களே விட அதை போடுங்க. டிஎஃப்க்கு பதிலாக ஜி இன்டு எம் டிஎம்ஓ எப்படி வருதுலோ அதை கொண்டு போய் போடுவோம். ஆகவே ஜி ஒரு துணிவு கேபிட்டல் எம், மற்றது டிஎம், அதன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக ஆர் வர்க்கம், இதுதான் அதுல டிஎஃப். சரியோ? தர சைன் டீட்டா. நீங்க சைன் டீட்டான்னு சொன்னா இப்படி வாங்கோ. இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி தெரியுது, அதுல ஒரு கோணம் டீட்டா. சைன் சொன்னா
அது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் டீட்டான்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப இந்த டீட்டாவுக்கு எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரும் எக்ஸ். இந்த டீட்டாவுக்கு எதிர்பக்கம் எக்ஸ், செம்பக்கம் இது ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஆகவே சைன் டீட்டாவுக்கு பதிலாக எக்ஸின் கீழ் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், செம்பக்கத்துக்கு பதிலாக வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக ஆர் வர்க்கம் என்று போடலாம். இப்ப நீங்க பாருங்க, திருப்பி உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். இப்ப இந்த டிஎஃப் சைன் டீட்டாக்கு நான் பிரதிடனோ, அப்ப அதுதான் நீங்க இது இந்த விரிவாக்கம் தான் இது. அப்ப நான் ஒவ்வொரு டிஎஃப்க்கும் சைன் டீட்டாக்கும் இதே பிரதியீடு செய்வேன். இந்த டிஎஃப்க்கு பதிலாக இதை போடுறேன், சைன் டீட்டாவுக்கு பதிலாக இதை போடுறேன். அப்படி என்ன செய்ய போறேன்னா இந்த டிஎஃப்க்கு பதிலாக திருப்பி இது சைன் டீட்டா. அப்ப சொல்ல போனா இதே கோவை மீண்டும் 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 இதே கோவை எழுதப்படுது. சரியா? அப்படி அந்த எல்லா இதை கோவையை நீங்க திருப்பி திருப்பி ஒரு 50 தரம் 100 தரம் எழுதிக்க உங்களுக்கு தெரிய வேணும். அந்த எல்லா கோவையிலையும் வரக்கூடிய பொதுவா எடுக்கக்கூடிய சில விடயங்களை நீங்க பொதுவா எடுக்கலாம். சரியோ? எல்லாத்துலயுமே ஜி திருப்பி திருப்பி வருமேலோ. இதை நீங்க 100 தரம் எழுதி போட்டு பார்த்தா 100லயும் ஜி இருக்குமேலோ. ஜியை வெளியில் எடுங்க, பொதுவா வெளியில் எடுங்க. கேபிட்டல் எம் இருக்குமேலோ, அதையும் வெளியில் எடுங்க. இந்த எக்ஸ் இருக்குல்லோ, அது எல்லாத்துலயும் வருதானே, அதையும் பொது விடுங்க வெளியில. கீழே பாத்தீங்கன்னா இது எக்ஸ் வர்க்கம் சக ஆறு வர்க்கத்தின் ஓராம் அடுக்கு. இது அது எக்ஸ் வர்க்கம் சக ஆறு வர்க்கத்தின் அரையாம் அடுக்கு. அடிகள் சமனா இருந்தா அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக ஆறு வர்க்கத்தின் இந்த ஓராம் அடுக்கையும் அந்த அரையாம் அடுக்கையும் கூட்டினால் ஒன்றரையாம் அடுக்கு வரும். ஒன்றரை என்று சொன்னா அது 3 கீழ் 2 வரும். ஒன்றரை என்று சொன்னா அது 3 கீழ் 2 விளங்குதோ? அப்ப நீங்கள் இவ்வளத்தையும் பொதுவா எடுங்கோ. எடுத்தா மிச்சமா என்ன இருக்கும்னா டிஎம் மட்டும்தான் இருக்கும். இது வந்துட்டு இது வந்துட்டு இது வந்துட்டு இவ்வளவு படியில வந்துட்டு அவ மிச்சமா டிஎம் இருக்கும். அவன் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்க போகுதுண்டா, இவ்வளத்தையும் நீங்க பொதுவா எடுத்தா இதுல டிஎம் மிச்சமா இருக்கும். அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு கோவை பக்கத்துல இருந்ததல்லோ, அதுலயும் எல்லாம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா டிஎம் மிச்சமா இருக்கும். அப்படி ஒவ்வொன்றிலையும் இப்ப என்ன மிச்சமா இருக்க போகுதுன்னா டிஎம் பிளஸ் டிஎம் பிளஸ் டிஎம் அந்த மாதிரி வரப்போகுது. விளங்குதோ? அந்த டிஎம் பிளஸ் டிஎம் பிளஸ் டிஎம்ன்ற அந்த கூட்டுத்தொகை இருக்குல்லோ, அதை நாங்க சுருக்கமா எப்படி எழுதலாம்டா, அதை நாங்க சுருக்கமா சிக்மா டிஎம் என்று எழுதலாம். சிக்மா டிஎம். அவ நீங்க பொதுவாக என்ன செய்யுங்கன்னா சிக்மா ஒரு பிராக்கெட் மாதிரி பாருங்க. சரியோ? இந்த சிக்மாவை நீங்க எப்பவுமே சும்மா ஒரு பிராக்கெட் போல யோசிக்கலாம். பிராக்கெட்டுக்கு வெளியில எடுத்து விட்டா பிராக்கெட்டுக்குள்ளுக்கு டிஎம் நிக்கிற மாதிரி யோசிங்க. அவ சிக்மாவுக்குள்ள டிஎம் இருக்குது. ரைட். அவ சிக்மா டிஎம் என்று சொல்றது இப்ப என்னன்னா டிஎம்களின் கூட்டுத்தொகை. டிஎம்களின் கூட்டுத்தொகை ஏண்டா இந்த டிஎம் பிளஸ் இந்த டிஎம் பிளஸ் இந்த டிஎம் 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 எல்லா திணிவையும் நீங்க கூட்டி கொண்டு வர உங்களுக்கு அது மொத்த திணிவு வரும். அந்த வளையத்தினுடைய மொத்த திணிவு என்ன சொல்லுங்க பாபம்? சிம்பிள் எம். அப்ப அந்த டிஎம் பிளஸ் டிஎம் பிளஸ் டிஎம் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வர உங்களுக்கு மொத்தமா சிம்பிள் எம் என்ற திணிவு வரும். அப்ப இதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யுங்கடா, சிம்பிள் எம் போடுங்க. ஆகவே ஜி கேபிட்டல் எம் எக்ஸ் கீழே எக்ஸ் வர்க்கம் சக ஆர் வர்க்கத்தின் 3 கீழ் 2 அந்த சிக்மா டிஎம்க்கு பதிலாக நீங்க எம் போடலாம். இனி அதை இதால பெருக்க வரதான் விட. சரியோ? அது வேண்டா ஒரு வரி இங்கே எழுதி விடுறேன். அது சமன் ஜி கேபிட்டல் எம் அந்த சிம்பிள் எம் முன்னுக்கு கொண்டு வரேன். சிம்பிள் எம் எக்ஸ் இடையில கொண்டு வரேன். ஜிஎம்எம் எக்ஸ் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு இந்த 3 கீழ் 2ஆம் அடுக்கு. இதுதான் அதுல செயற்படுகின்ற விளையுள் ஈர்ப்பு விசைக்கான கோவை. சரியோ? வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு எழுதி கொள்ளுங்க. சரி, நான் இதை அளிக்கிறேன். எங்களுக்கு இப்போ இந்த பாடத்தின் முதலாவது பகுதி இப்போ ஓரளவுக்கு விளங்குது. 2 திணிவுகளுக்கு இடையில பார்க்குற ஈர்ப்பு விசைக்கு சமன்பாடு. சரியோ? அதை நாங்கள் பார்த்துட்டோம். அதில் வரக்கூடிய மேக்சிமம் கேள்வி அமைப்புகள் பார்த்துட்டோம். இதை தாண்டி ஒன்றும் வராது. சரிதானே? இதை விட வேற ஒன்றுமாக கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். சரியோ? ஓகே, இன்னைக்கு அவனிங்க அடுத்த விடயத்துக்குள்ள வருவோம். சரியோ? இப்போ என்னண்டா, இப்போ நாங்கள் படிக்கிறோம் ஈர்ப்பு புலம்.
நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னால் ஈர்ப்பு புலம்ன்றது என்னன்னு சொன்னால் ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம். ஒரு பிரதேசம் நீங்க நுழையும் போது ஈர்ப்பு விசை தாக்கும். சரியோ? நீங்க அந்த ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம்ன்றது எங்க உருவாகுதுன்னு கேட்டா திணிவுகளை சூழ உருவாகும் என்று பார்த்தனாங்க. இப்போ பூமியை சூழ ஈர்ப்பு புலம் வரும். அது புவியின் ஈர்ப்பு புலம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கணும் என்னண்டா, பூமி என்ற கோள் தன்னை சூழ உள்ள பிரதேசத்தை ஈர்ப்பு புலமா மாத்திட்டுது. புவியின் ஈர்ப்பு புலம், புவி ஈர்ப்பு புலம். அதுல நீங்க நிற்கும் போது ஈர்ப்பு விசைகள் தாக்குது. அதனாலதான் பூமியில எல்லா பொருளும் விழுகுது. இதே மாதிரி கவனிங்கோ, சந்திரன் என்ன செய்யும்? அது தன்னை சூழ அது ஒரு ஈர்ப்பு புலத்தை உண்டாக்கும். அது சந்திரனின் ஈர்ப்பு புலம். அதே மாதிரி பூமியை விட பெரிய கோள் வியாழன் என்ன செய்யும்? அது தன்னை நோக்கி ஒரு ஈர்ப்பு புலத்தை உண்டாக்கும். தன்னை சூழ ஈர்ப்பு புலத்தை உண்டாக்கும். கவனிங்க, இப்ப உங்களுக்கு விளங்க வேணும், இந்த எல்லா ஈர்ப்பு புலமும் ஒரே மாதிரியானவே அல்ல. சரியோ? எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமென்று எதிர்பார்க்காதீங்க. இப்ப பூமியில இருக்கும்போது உணரப்படுற ஈர்ப்பு விசை சந்திரன்ல இருக்காது. சந்திரனுக்கு திணிவு குறைவு. அப்ப சந்திரனுக்கு போனீங்கன்னா ஈர்ப்பு விசை கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப நார்மலா நீங்க பூமியில ஒரு தரையில ஜம்ப் பண்ணீங்கன்னா கீழே இருந்து சுமார் துள்ளி பாருங்க. துள்ளி பாக்க பூமியில நீங்க வந்து சுமார் 1 மீட்டர் தூரம் மேல போறீங்கண்டா, அதே சந்திரன்ல இருந்து அதே மாதிரி துள்ளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மீட்டர் மேல போவீங்க. பூமியில 1 மீட்டர் மேல போனா சந்திரன்ல ஒருக்கா துள்ளினீங்கன்னா 6 மீட்டர் மேல போவீங்க. அப்ப சந்திரன்ல நீங்க ஒரு மாடி 2 மாடி கட்டடத்தை கட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் தேவையில்லை. ஒரு மாடி கட்டிடம் வேண்டாம், கீழே தரையிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா நேராக அந்த கட்டடத்துலேயே விடலாம். சொல்லணுங்க. அப்போ கவனிங்க, சந்திரன் கொஞ்சம் லேஸாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும். நீங்கள் உங்களை பேரம் இல்லாதவர் மாதிரி உணர்வீங்க. கொஞ்சம் எடை குறைஞ்ச மாதிரி, நிறை குறைஞ்ச மாதிரி தோன்றும். இதே நீங்கள் வியாழனில் போய் பார்த்தீங்கன்னா வியாழனில் ஈர்ப்பு கூடவே இருக்கும், திணிவு கூட. அது வியாழனுக்கு நீங்கள் போகணுன்னா என்ன செய்வீங்க? உங்களை பேரமாக உணர்வீங்க. அந்த வியாழன் கோளில் நீங்கள் போனால் எப்படி உணர்வு இருக்குமெண்டா, உங்களோட கையை தூக்குறது கஷ்டமா இருக்கும், தூக்க இயலாது, காலை தூக்கி வைக்கல, நடக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஈர்ப்பு அவ்வளவுக்கு இருக்கும். சரியோ? அவ ஈர்ப்பு வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லை. சரி, அவ நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்றா, அந்த ஈர்ப்பு புலத்தின் வலிமை, அதோட ஸ்ட்ரென்த் எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லை. இதை நாங்க ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு நம்பர்ல வரையறுக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். இதை விட இது எத்தனை மடங்கு பெருசு, இதை விட எத்தனை மடங்கு சிறிது. இந்த ஈர்ப்பு புலத்தின் வலிமை இடத்துக்கிடம் வித்தியாசப்படுது. இதை ஏதாவது நம்பர்ஸுக்குள்ளார வரையறுக்க இயலுமான்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது நாங்க ஒரு வரைவிலக்கணத்தை உருவாக்க தொடங்குறோம். சரியோ? நாங்களா தான் உருவாக்குறோம். எப்படி என்று சொன்னா, அதாவது ஈர்ப்பு புலத்தின் வலிமைய வரையறுக்க போறோம். ஸோ இப்போ நாங்க பார்க்க போற விடயம் ஈர்ப்பு புல வலிமை, கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்று சொல்றோம். ஈர்ப்பு புல வலிமை, அல்லது பொதுவா இன்னொரு சொல்லும் சில இடங்கள்ல பயன்படுத்தப்படும் ஈர்ப்பு புல செறிவு. ஈர்ப்பு புல செறிவு, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்று சொல்றது ஈர்ப்பு புல செறிவு. அது பொதுவாக கவனிங்க, சிம்பிள் ஜி என்ற குறியீட்டால குறிக்கிறோம். சரியோ? ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு ஜி என்ற குறியீட்டால வரையறுக்கிறோம். ஒரு ஹெடிங் போடுங்க, ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு ஒரு ஹெடிங் போடுங்க. இப்ப ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு பிரேக்கருக்குள்ள ஜி என்ற குறியீட்டை கொடுங்க. சரி, என்ன மாதிரி இதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை உருவாக்குறோம்டா, இப்படியாம் நீங்க என்ன செய்யுங்க, ஈர்ப்பு புலத்துக்கு போங்க. சரி, இப்போ பூமியின் ஈர்ப்பு புலம் மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு கருதப்படுகின்ற ஒரு புள்ளியில, ஈர்ப்பு புலத்துல உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்றை கருதுங்க. அந்த புள்ளியில கொண்டு போய் என்ன செய்யுங்கோண்டா, ஒரு கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் ஒன்றை வையுங்க. ஈர்ப்பு புலத்தில் கருதப்படுகின்ற ஏதாவது ஒரு புள்ளியில ஒரு 1 கிலோகிராம் திணிவை கொண்டே வைக்கட்டாம். சரியோ? அப்படி ஒரு 1 கிலோகிராம் திணிவை கொண்டே வச்சு போட்டு இந்த கோள் அதன் மீது எவ்வளவு ஈர்ப்பு விசையை உண்டாக்குது என்றதை பார்க்கட்டாம். சரியோ? 1 கிலோகிராம் திணிவின் மீது இவரால வழங்கப்படுகின்ற ஈர்ப்பு விசை எவ்வளவு என்றதை அவதானிக்கட்டாம். சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, இந்த கோள் 1 கிலோகிராம் திணிவை ஒரு 10 நியூட்டன் விசையோட ஈர்க்குதண்டு வைப்போம்.
ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸில் செயற்படுது, 10 நியூட்டன் ஈர்ப்பு விசை தாக்குது அப்படி என்று சொன்னால் இந்த புள்ளி இந்த ஈர்ப்பு புல வலிமை ஜி வரையறுக்கப்படுகிறது எப்படி என்றால் 10 நியூட்டன் பெர் கிலோகிராம் என்று வரையறுக்கப்படுகிறது. 10 நியூட்டன் பெர் கிலோகிராம் இப்படி அந்த இடத்தின் ஈர்ப்பு புலத்தின் வலிமை வரையறுக்கப்படுகிறது. அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் விசையை ஈர்ப்பு புலத்தின் வலிமையாக வரையறுக்கிறோம். 1 கிலோகிராமில் எவ்வளவு ஃபோர்ஸ் தாக்கும், சரியோ? பொதுவாக உங்களுக்கு தெரியும், இப்போ இப்படி எழுதுனா மேலே -1 வந்து அது பெர் கிலோகிராம் ரீட் பண்ணலாம். அப்போ இது வந்து 10 நியூட்டன் பெர் கிலோகிராம். பெர் கிலோகிராம் என்று சொன்னால் ஒரு கிலோகிராமில் தொழிற்படும் விசை 10 நியூட்டன், சரியோ? ஒரு பொருளின் வேகம், ஒரு பொருளுக்கு வேகம் 6 மீட்டர் பெர் செகண்ட் என்று சொன்னால் இப்படி மேலே -1 போட்டு எழுதிக்க பெர் செகண்ட் என்ன, பெர் செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் போகும். அந்த மாதிரி இங்க ஒரு கிலோகிராமில் 10 நியூட்டன் விசை தாக்கும். நீங்க ஒரு கிலோகிராம் திணிவில் தாக்கும் ஈர்ப்பு விசையை ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு புல செறிவு என்று நாங்கள் வரையறுக்கிறோம், சரியோ? நீங்க இதுக்கு அலகு என்ன வர போகுதுன்னு பார்த்தால் நியூட்டன் பெர் கிலோகிராம் இதனுடைய அலகு. இதுக்கு அலகு நியூட்டன் பெர் கிலோகிராம். அல்லது இன்னொரு விதமாகவும் ஒரு அலகு சொல்லலாம், இந்த நியூட்டன் இருக்குல்லோ விசை, அந்த நியூட்டனுக்கு பதிலாக திணிவு தர ஆர்முடுகள் என்று போடலாம். நியூட்டன் என்றா விசை, விசையண்டா திணிவு தர ஆர்முடுகள், கிலோகிராம், திணிவண்டா கிலோகிராம், ஆர்முடுகள் என்றா ms-2. அப்போ நியூட்டனுக்கு பதிலாக கிலோகிராம் ms-2 நீங்கள் போடலாம். போட்டு அதை நீங்கள் ஒரு கிலோகிராம் -1 பெருக்கினீங்கண்டா கிலோகிராமும் கிலோகிராம் -1 பட்டு ms-2 என்ற ஒரு அலகு கூட அந்த ஈர்ப்பு புல வலிமைக்கு கிடைக்கும், சரியோ? ஈர்ப்பு புல வலிமை இந்த இன்னொரு அலகு ms-2, சரியோ? ரைட். அடுத்த விடயம் பாருங்க, ஒரு கிலோகிராமில் செயற்படக்கூடிய விசைய, ஒரு கிலோகிராமில் செயற்படக்கூடிய ஈர்ப்பு விசைய நாங்கள் என்னென்று வரையறுக்கிறோம், ஈர்ப்பு புல வலிமை என்று வரையறுக்கிறோம், ஜி என்று வரையறுக்கிறோம். அப்போ இப்போ சொல்லுங்க பாப்போம், ஒரு பிரதேசத்துல ஈர்ப்பு புல வலிமை ஜி ஆக இருக்குது, 1 கிலோகிராமில் தாக்குற விசை ஜி. இப்போ அதே பிரதேசத்துல நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு எம் திணிவுடைய ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறீங்க. அந்த பிரதேசத்துல டோட்டலா m கிலோகிராம் பொருளை வையுங்க. அப்படி ஒரு m கிலோகிராம் பொருளை நீங்க வச்சா அதுல மொத்தமாக எவ்வளவு விசை தாக்கும், மொத்தமா அதுல செயற்படுகின்ற ஈர்ப்பு விசை எவ்வளவு என்று கேட்டா உங்களுக்கு சொல்லலாம், ஒரு கிலோகிராமில் தாக்குற விசைய ஜி அண்டு வரையறுக்கிறோம். ஒரு கிலோகிராமுக்கு ஜி அண்டா அப்ப m கிலோகிராமுக்கு எவ்வளவு, mg அண்டு வரும். ஒரு கிலோகிராமில் தாக்குறது ஜி அண்டு சொன்னால் m கிலோகிராமில் தாக்குறது m இன்டு ஜி அண்டு வரும். பெருக்கணும், ஒரு கிலோகிராமுக்கு ஜி அண்டா m கிலோகிராமுக்கு mg. ஆகவே ஜி ஈர்ப்பு புல வலிமை உள்ள ஒரு பிரதேசத்துல m திணிவுடைய ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அதுல செயற்படுகின்ற ஈர்ப்பு விசைக்கு சமன்பாடு F = mg. கவனிங்க, இதைத்தான் நாங்கள் எவ்வளவு காலமும் நிறை என்று குறிச்சு கொண்டு தெரிஞ்சோமே. ஒரு பொருளுக்கு நிறை mg தாக்குது, நிறை mg தாக்குதுன்னு சொல்லியிருப்போமே, அது இதுதான். அந்த mgன்றது இப்படித்தான் வருகிறது. உண்மையான வரைவிலக்கணம் இதுதான். ஒரு கிலோகிராமில் தாக்குறது ஜி என்று சொன்னா அப்ப m கிலோகிராமில் தாக்குறது mg என்று வரும், சரியோ? அடுத்த விடயம், சரி, இப்ப நீங்க ஒரு ஜி ஈர்ப்பு புல வலிமை உள்ள பிரதேசத்துல ஒரு m திணிவுடைய பொருளை வைக்கிறீங்க, அதுல mg என்ற ஒரு விசை தாக்குது, சரி, ஓகே. இப்ப இந்த பொருள்ல இருந்து கையை விடுங்க. இப்ப இந்த பொருள்ல இருந்து நீங்க கையை விட்டீங்கண்டா இந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த பொருள் என்ன செய்யும் என்றால் ஒரு ஆர்முடுகளோட கீழே விடும். ஈர்ப்பு புலத்துல ஒரு பொருள்ல இருந்து நீங்க கையை விட்டு பாருங்க, அதுல செயற்படுகின்ற ஈர்ப்பு விசையின் காரணமா அந்த பொருள் என்ன செய்யும், ஒரு ஆர்முடுகளோட கீழே விடும். இப்ப இந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்முடுகள் எவ்வளவு, என்ன ஆர்முடுகளோட அது கீழே விடும் என்று பார்த்தால் அதை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்வோம், இந்த பொருளுக்கு F = ma என்ற சமன்பாட்டை பயன்படுத்துவோம். F = ma என்ற சமன்பாட்டை அந்த பொருளுக்கு இயக்க திசையில நீங்க பிரயோகிச்சீங்கண்டா அந்த பொருள் கீழே இயங்குது. அப்ப கீழ் நோக்கிய திசையில நீங்க F = ma பயன்படுத்தினீங்கண்டா, F = ma கீழே பயன்படுத்துவோம். அதுல தாக்குற விசை எவ்வளவுன்னு சொன்னா mg என்று வரும். ஒரு கிலோகிராம்ல தாக்குறது ஜி அண்டா அப்ப m கிலோகிராம்ல தாக்குறது mg. அப்ப அந்த பொருள்ல mg என்ற ஒரு விசை தாக்குது.
அதுதான் விசை. அது சமன் திணிவு தர ஆர்முடுகல். இப்ப இந்த திணிவு எம்பட்டுப்பட்டு ஆர்முடுகலுக்கு விடை வரும் ஜி என்று வரும். ஆர்முடுகலுக்கு விடை ஜி. அதாவது என்ன முடிவண்டா, இந்த ஈர்ப்பு விசை தொழிற்படுறதால பொருட்கள் ஒரு ஆர்முடுகளோட விடும். கவனிங்க, இந்த ஆர்முடுகலை நாங்க சொல்றது ஈர்ப்பு ஆர்முடுகல் என்று சொல்றோம். ஈர்ப்பு விசையால உருவாகிற ஆர்முடுகல் ஈர்ப்பு ஆர்முடுகல். பாருங்கோ, இப்ப நாங்க நிறுவி இருக்கிறோம், ஒரு இடத்துல அடையப்படுகின்ற ஈர்ப்பு ஆர்முடுகளின் பருமன் அது ஈர்ப்பு புல வலிமைக்கு சமனா இருக்குமாம். ஈர்ப்பு ஆர்முடுகல் ஈர்ப்பு புல வலிமைக்கு சமனா இருக்குமாம். அப்படி என்று சொன்னா, இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்னோமே, இப்ப இந்த இடத்துல ஈர்ப்பு புல வலிமை 10 என்று சொன்னோமல்லோ, ஈர்ப்பு புல வலிமைக்கு விட 10 ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கும் விட 10 தான் வரும். அப்ப இந்த இடத்துல உள்ள ஈர்ப்பு ஆர்முடுகள் எவ்வளவு கேட்டா அதுக்கும் விடை 10. அதுக்கு அலகு ms-2. அதான் பாருங்க, இந்த அலகு அங்க வந்திருக்குது. ஆர்முடுகளும் ஈர்ப்பு புல வலிமையும் சமனண்டபடியா ஆர்முடுகளினுடைய அலகும் அவருக்கு வரும். அதான் நாங்க ஒரு ms-2 அலகு வந்தது காரணம் அல்ல. சரியோ? ஆகவே பாருங்க, ஈர்ப்பு புல வலிமை 10, ஈர்ப்பு ஆர்முடுகளும் 10 தான். சரியோ? அப்போ உங்களோட எக்ஸாம்ல நீங்க பார்க்கலாம். நான் கேள்வியில காட்டுறேன் கொஞ்சம் பொறுத்து. என்னண்டா, உங்களுக்கு 3 சொல் வந்துச்சண்டா. ஈர்ப்பு புல வலிமை என்று சொன்னாலும் சரி, ஈர்ப்பு புல செறிவு என்று சொன்னாலும் சரி, ஈர்ப்பு ஆர்முடுகல் என்று சொன்னாலும் சரி, இது மூன்றுமே இந்த ஜியத்தான் குறிக்க வேண்டதை விளங்கிக் கொள்ளுங்க. அது மூன்றும் ஒரே நம்பர் தான். ஈர்ப்பு புல வலிமை, ஈர்ப்பு புல செறிவு, ஈர்ப்பு ஆர்முடுகல், அது மூன்றும் ஒரே விடயத்தை தான் உங்களுக்கு சொல்ல வருகிறது. அது மூன்றுமே அந்த ஜி தான். சரிதானே? ஓகே. இதே கவனிங்க, புவியால உண்டாக்கப்படுகின்ற ஈர்ப்பு, புவியின் ஈர்ப்புல இது வருமா இருந்தால், பூமியின் ஈர்ப்பால வார விடயங்களா இருந்தா புவி ஈர்ப்பு புல செறிவு, புவி ஈர்ப்பு புல வலிமை, புவி ஈர்ப்பு ஆர்முடுகல் என்று சொல்லலாம். புவியால வாரதை நாங்க அப்படி புவியை சேர்த்து சொல்லலாம். சரிதானே? சரி, மரது கவனிங்க, பொதுவா இந்த பாடத்துல ஜி என்ற குறியீடு அநேகமா புவிக்குத்தான் வழங்கப்படுறது. பூமியின் ஈர்ப்பு புல வலிமையத்தான் ஜி என்று குறிப்போம். ஒருவேளை இப்ப புவியை தவிர்த்து வேற ஏதாவது வியாழன் கோள் சந்திரன் கோள் என்று வந்துச்சண்டா, சந்திரன் மாதிரி கோள் உபகோள்ண்டா, கவனிங்க, அதுக்கு நாங்க பொதுவா ஜி டேஷ் என்ற குறியீட்டை பாவிக்கலாம். சரியோ? அது வேற ஒரு குறியீட்டை பாவிங்க. பொதுவா ஜி புவிக்குத்தான் வழங்கப்படுறது. மற்றதுக்கு எழுதுனா பிழையண்டு இல்லை, வழக்கமா புவியத்தான் ஜி என்று சொல்றாங்க. புவியை தவிர்த்து வேற கோளுக்கு ஒரு ஜி டேஷ் அல்லது வேற ஏதாவது குறியீட்டை பாவிக்கலாம். சரியோ? மற்றது கவனிங்க, இந்த ஈர்ப்பு புல வலிமைன்றது 1 கிலோகிராமில் செயற்படும் விசையத்தான் ஈர்ப்பு புல வலிமை என்று வேற இருக்கும். ஸோ இது ஒரு வகையில விசை தான், 1 கிலோகிராம்ல செயற்படுகின்ற விசை தான். ஸோ பாருங்க, இது ஒரு விசை என்றபடியா இது ஒரு காவி கணியம். இது எண்ணி கணியமா காவி கணியமான்னு கேட்டா காவி கணியம். ஏன்னா அது விசை, 1 கிலோகிராம்ல தாக்குற விசை. சரியோ? அவ எழுதி கொள்ளுங்க, ஹெடிங் போட்டுட்டீங்களோ. இதை நான் சொல்ற விடயங்கள் எழுதுங்க முதல்ல எழுதுங்க. ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் புள்ளியில் வைக்கப்படும் 1 கிலோகிராம், 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசை, 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசை, 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசை அப்புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை என வரையறுக்கப்படும். அப்புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை என வரையறுக்கப்படும். அப்புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை என வரையறுக்கப்படும். அலகு எழுதுங்க.
அலகு நியூட்டன் பெர் கிலோகிராம் அல்லது ms-2. அலகு நியூட்டன் பெர் கிலோகிராம் அல்லது ms-2. கீழே ஒவ்வொரு பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. முதலாவது பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. ஈர்ப்புப்புல வலிமை ஓர் காவிக்கணியமாகும். ஈர்ப்புப்புல வலிமை ஓர் காவிக்கணியமாகும். ஈர்ப்புப்புல வலிமை ஓர் காவிக்கணியமாகும். அடுத்த முடிவா எழுதுங்க. சிம்பிள் ஜி ஈர்ப்புப்புல வலிமையுடைய பிரதேசம் ஒன்றில் வைக்கப்படும் சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்றில் தொழிற்படும் ஈர்ப்பு விசை கீழே இந்த சமன்பாட்டு எழுதுங்க. F சமன் mg. இந்த சமன்பாட்டு எழுதிக் கொள்ளுங்க. F சமன் mg. அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. அடுத்த முடிவா எழுதுங்க. ஈர்ப்பு விசையின் காரணமாக பொருட்கள் அடையும் ஆர்முடுகல் ஈர்ப்பு ஆர்முடுகல் எனப்படும். அடுத்த முடிவா எழுதுங்க. ஈர்ப்பு ஆர்முடுகலானது அவ்விடத்திலுள்ள ஈர்ப்புப்புல வலிமைக்கு சமனாக காணப்படும். அதுக்கு இந்த வரிகள் எழுதிக் கொள்ளுங்க. அதாவது ஜி ஈர்ப்பு புல வலிமை உள்ள பிரதேசத்துல எம் திணிவை வைக்கிறோம். அதுல எம்ஜி என்ற விசை தாக்குது. கையை விட்டோன்னா ஆர் முடுகுது. இப்ப இந்த பொருளுக்கு எஃப் சமன் எம்ஏ போடுறோம். அதுல தாக்குற விசை எம்ஜி அது சமன் எம்ஏ. சுருக்க ஆறு முடுகல் ஜிக்கு சமன். இந்த வரிகள் எழுதினது கீழே எழுதி கொள்ளுங்க. அவ்வளோதையும் காட்டிக்கொள்ளும். ரைட். அடுத்தது பாருங்க. இப்போ ஒரு
இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கோண்டா ஒரு புவியை போன்ற ஒரு கோள் ஒன்றை கருதுங்க. பூமியை மாதிரி ஒரு கோள், சரியோ? அந்த கோளினுடைய திணிவு ஒரு கேபிட்டல் எம் என்று வைப்போம். அந்த கோளின் மையத்துக்கு வெளியால இருக்கிற ஒரு புள்ளி, அந்த மையத்துக்கு அதன் மேற்பரப்புக்கு வெளியால ஒரு புள்ளியை கருதுங்க. அப்ப அந்த புள்ளி வந்து இந்த மையத்திலிருந்து ஒரு சிம்பிள் ஆர் தூரத்தில் இருக்குதுன்னு வைப்போம். அப்ப அவங்களுக்கு தெரியும், இப்ப இந்த கோள் புவி ஈர்ப்பு புலத்தை உண்டு பண்ணும். கோள்களை சூழ ஈர்ப்பு புலம் உண்டாகும். இப்ப உங்களுக்கு அந்த கோளுக்கு வெளியால இருக்கிற ஒரு புள்ளியில ஈர்ப்பு புல வலிமை, இந்த பாயிண்ட் இந்த ஈர்ப்பு புல வலிமை எவ்வளவுன்னு தேவைப்படுதுன்னு வைப்போம். இந்த கோளுக்கு வெளியால இருக்கிற ஒரு புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை தேவைப்படுது. நீங்க எங்களுக்கு வரை விளக்கணம் சொல்லுது என்னண்டா, ஒரு புள்ளியின் ஈர்ப்பு புலத்தின் வலிமை வேணுமென்றால் அந்த புள்ளியில கொண்டு போய் ஒரு கிலோகிராம் திணிவை வைக்க வேணும். ஒரு 1 கிலோகிராம் திணிவை வையுங்க. வச்சுட்டு பாருங்க அதுல எவ்வளவு ஈர்ப்பு விசை தாக்குதுன்னு பாருங்க. அவ நீங்க இப்ப இதுக்கு வெளியால கொண்டு போய் ஒரு 1 கிலோகிராம் வச்சு போட்டு இந்த இடத்துல கொண்டு 1 கிலோகிராம் வச்சு போட்டு விட்டீங்கண்டா இந்த கோள் என்ன செய்யும், அந்த திணிவை தன்னை நோக்கி ஈர்க்கும். எவ்வளவு விசையோட ஈர்க்கும் என்று பார்த்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் நியூட்டன் சமன்பாட்டை பயன்படுத்துவோம். ரெண்டு திணிவுகளுக்கு இடையில செயற்படுகின்ற ஈர்ப்பு விசைக்கு சமன்பாடு Gm1 m2 over r². இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம். இதனை நான் என்ன செய்ய போறேன், இந்த கோளுக்கும் இந்த அதில் வைக்கப்பட்ட 1 கிலோகிராமுக்கு இடையில பயன்படுத்த போறேன். ஆகவே பாருங்க, G கோளின் திணிவு கேபிட்டல் M, இதுல வைக்கப்பட்ட மற்ற திணிவு 1 கிலோகிராம், Gm1 ஓவர் இடைத்தூரம் R வர்க்கம் இப்படி வரும். அப்ப அதை நாங்கள் சுருக்கி விட்டோம்டா Gm ஓவர் சிம்பிள் r² வரும். Gm ஓவர் சிம்பிள் r², m into 1 m தானே. ஆகவே கவனிங்க, இதுதான் அதுல இருக்கிற 1 கிலோகிராம் திணிவில் தாக்குற விசை. 1 கிலோகிராமில் தாக்குற விசையத்தான் நாங்கள் என்னென்று வரையறுக்கிறோம், ஈர்ப்பு புல வலிமை என்று வரையறுக்கிறோம். ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டிய அடுத்த முக்கியமான சமன்பாடு இது. அதாவது ஒரு எம் திணிவுடைய கோளின் மையத்திலிருந்து சிம்பிள் ஆர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளியில அந்த கோளின் காரணமாக உண்டாக்கப்படுகின்ற ஈர்ப்பு புலத்தின் வலிமை என்ன, இந்த புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை என்ன என்று கேட்டா அதுக்கு ஆன்சர் இது Gm over r². கிட்டத்தட்ட மிக முக்கியமான சமன்பாடு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் இந்த சமன்பாட்டுக்குள்ள கேள்வியில் வாரது அடிக்கடி, சரியோ? அடிக்கடி வாரது கேள்வி நான் காட்டுறேன் பிறகு, சரியோ? அப்ப கீழே அடுத்த பாயிண்ட் ஃபார்மில் எழுதுங்க. கேபிட்டல் M திணிவுடைய கோளொன்றின் மையத்திலிருந்து சிம்பிள் R தூரத்தில் உள்ள புள்ளி ஒன்றின் ஈர்ப்பு புல வலிமை, கவனிங்க. பக்கத்துல பிரக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. அப்புள்ளியில் வைக்கப்படும், தொடர்ந்து அப்படியே பிரக்கெட்டுக்குள்ள பக்கத்துல பிரக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. அப்புள்ளியில் வைக்கப்படும் 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையாகும். அப்புள்ளியில் வைக்கப்படும் 1 கிலோகிராம் திணிவில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையாகும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு இந்த படத்தை வரைஞ்சு இந்த முடிவுகள் எழுதி கொள்ளுங்க. இந்த படத்தை வரைஞ்சு இந்த முடிவுகள் எழுதி கொள்ளுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதுங்க. ஓகே.
நீங்கள் இதை எழுதிட்டீங்கன்னா இன்றைக்கு இதோட இருக்கட்டும். தொடர்ந்து வர விடயங்களை நாளையான் வகுப்பில் பார்ப்போமா, நாளைய கிளாஸில் பார்ப்போம்.